வணக்கம். இஎம்ஐ இந்த மூணெழுத்து மந்திரம் நம்மளோட பெரிய பெரிய கனவுகளை எல்லாம் ரொம்ப சுலபமா அடையிற மாதிரி ஒரு மாயையை காட்டுது இல்லையா? ஆனா அதே சமயம் நமக்கு தெரியாமலே நம்ம பாக்கெட்டை எப்படி காலி பண்ணுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இந்த முழு விஷயத்தையும் உடைச்சு பார்க்கலாம். சும்மா இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. மாசம் 20,000 ரூபாய் கட்டுறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா 5 வருஷம் கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தா, அடேங்கப்பா, நீங்க கட்டினது 12 லட்சம். இந்த நம்பருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இனிமே இஎம்ஐயை நம்ம பார்க்குற விதமே தலைகீழா மாறிடும். சரி, இந்த இஎம்ஐ மாயையை விளக்கி உண்மையை எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு பார்க்கலாமா? நம்ம இந்த 5 முக்கியமான பகுதிகளை கடந்து போக போறோம். முதல்ல அந்த மாயன்னா என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் ஒரு கதை மூலமா அதை விளக்கி, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு, உண்மையான செலவை கணக்கு போட்டு, கடைசியா ஒரு தெரிவான நிதி மனநிலையை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், குடும்பம்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க? இஎம்ஐல ஒரு பொருள் வாங்குறது தான் ஸ்மார்ட்டான மூவ்னு சொல்றாங்க. ஏன்னா மாசம் சின்ன தொகையா கட்டும்போது பெரிய செலவு பண்ண மாதிரியே தெரியாது, நம்ம ஆசையும் உடனே நிறைவேறிடும். ஆனா இது உண்மையிலே புத்திசாலித்தனமான நகர்வா? இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. இஎம்ஐங்கிற அந்த மாதாந்திர வசதிக்கு பின்னாடி வட்டி, காலான் 2 பெரிய பூதங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த மூணும் ஒன்னா சேரும்போது நீங்க வாங்கின பொருளோட உண்மையான விலையை விட பல மடங்கு அதிகமான ஒரு தொகையை நீங்க கட்டுறீங்க. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்ல. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். கார்த்திக், மீனான்னு 2 பேர். 2 பேரும் ஒரே பொருளை வாங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கிற பாதை எப்படி அவங்களோட நிதிநிலையை மொத்தமா மாத்துதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம கதையோட முதல் ஆள் கார்த்திக். அவனுக்கு எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும்னு ஆசை. மாசம் 20,000 இஎம்ஐ கட்டுறது சுலபம்னு தோணுது. உடனே காரை வாங்கிட்டான். இப்போதைக்கு ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் மீனா, அவங்களுக்கும் அதே கார் மேல தான் ஆசை. ஆனா அவங்க 1 வருஷம் பொறுமையா இருந்து பணத்தை சேமிச்சு ஒரு பெரிய டவுன் பேமெண்ட் கட்டுறாங்க. அதனால அவங்க வாங்குற கடன் ரொம்ப சின்னது, சீக்கிரமே முடிஞ்சிடும். 5 வருஷம் கழிச்சு கார்த்திக் அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறான். அவன் கட்டுன மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம் ரூபாய். ஆமா, நம்ப முடியலல்ல. 12 லட்சம் ரூபாய். இந்த நம்பர் அவனுக்கு ஒரு பெரிய பாரமா மனசுல இறங்குது. இப்போ மீனாவோட கணக்க பாருங்க. அவங்க கட்டின மொத்த தொகையே வெறும் 8.5 லட்சம் தான். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வித்தியாசம். அந்த 1 வருஷ பொறுமை மீனாவுக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருக்கு பாத்தீங்களா? இந்த வரைபடத்தை பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். காரோட உண்மையான விலை வெறும் 8 லட்சம். ஆனா கார்த்திக் கொடுத்தது 12 லட்சம். அந்த அதிகப்படியான 4 லட்சம் எங்க போச்சு? சிம்பிள், அதுதான் வட்டிங்கிற பேர்ல வங்கிக்கு போன லாபம். யோசிச்சு பாருங்க, அந்த 4 லட்சத்தை கார்த்திக் வேற எதிரையாவது முதலீடு பண்ணியிருந்தா அது எவ்வளவு பெரிய தொகையா வளர்ந்திருக்கும். அதுதான் இங்க நம்ம இழக்கிற வாய்ப்பு செலவு. சரி, இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா ஏன் கார்த்திக் மாதிரி பல பேரால இதை உணர முடியல? ஏன் இந்த இஎம்ஐ பொறிக்குள்ள இவ்ளோ சுலபமா விழுந்துடுறோம்? இதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற பண பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நம்ம மூளையோட செயல்பாடுகளும் ஒரு முக்கிய காரணம். வாங்க அந்த உளவியல் ரகசியங்களை பத்தி பாப்போம். இதுக்கு காரணம் ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்டிங். பேரு தான் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இது ஜிம்முக்கு போற மாதிரி தான். இன்னைக்கு ஜிம்முக்கு போறது ஒரு சின்ன வழி, ஆனா எதிர்காலத்துல ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு பெரிய பரிசு. நம்ம மூளை என்ன பண்ணும் தெரியுமா? பெரும்பாலும் அந்த சின்ன வழியை தவிர்க்க தான் பார்க்கும். அதே மாதிரிதான் இஎம்ஐல மாசம் கட்டுற 20,000 ஒரு சின்ன வழி, ஆனா மொத்தமா கட்டுற 12 லட்சம் எதிர்காலத்துல வர பெரிய வழி. நம்ம மூளை அந்த சின்ன வழியை மட்டும் பார்த்து ஏமாந்துடுது. இரண்டாவது காரணம் ஆங்கரிங் இல்யூஷன். விளம்பரத்துல 8 லட்சம் கார்னு சொல்ல மாட்டாங்க, மாசம் வெறும் 20,000 இஎம்ஐல கார்னு தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன நம்பர் நம்ம மனசுல ஒரு நங்கூர மாதிரி பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம யோசனை எல்லாமே அந்த மாதாந்திர தொகையை சுத்தி தான் இருக்குமே தவிர மொத்த விலை எவ்வளவு, வட்டி எவ்வளவுங்கிற கணக்குக்கே போகாது. இந்த உளவியல் பொறிகள் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? நீங்களும் கூட எப்பவாவது ஒரு சின்ன மாதாந்திர நம்பரை பார்த்து ஒரு பெரிய பொருளை வாங்கியிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிதி பொறிகளை தெளிவா புரிஞ்சுக்க இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு உதவி இருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி இன்னும் பல விளக்கங்களை உங்களால பார்க்க முடியும். இப்போ நாம நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஏன் இந்த இஎம்ஐ திட்டங்களை இவ்ளோ தீவிரமா விளம்பரப்படுத்துறாங்க? அவங்களுக்கு இதுல என்ன லாபம்? அவங்க பார்வையில இருந்து இதை புரிஞ்சுக்க முயற்சிப்போம். இது ரொம்ப நேரடியான கணக்கு. கார்த்திக் அதிகமா கட்டின அந்த 4 லட்சம் வங்கிக்கே கிடைச்ச நேரடி லாபம். இது மட்டும் இல்ல, 5 வருஷத்துக்கு மாசம் அவங்க கிட்ட இருந்து பணம் வரும்னு ஒரு உத்தரவாதமான வருமானம் கிடைக்குது. நம்ம மனசோட இந்த உளவியல் பலவீனங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மொத்த விலையை விட மாதாங்கள இஎம்ஐயை முன்னிலைப்படுத்துறாங்க.
சரி, பிரச்சனையை அலசிட்டோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம், இதுக்கான தீர்வு என்ன? இந்த இஎம்ஐ பொறியிலிருந்து நம்மள காப்பாத்திக்கிட்டு எப்படி ஒரு புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கலாம்? வாங்க அதையும் பாத்திரலாம். இந்த இஎம்ஐ பொறியை ஜெயிக்க இதோ 4 ஸ்டெப்ஸ் தான். 1. எந்த இஎம்ஐ ஆஃபர் வந்தாலும் முதல்ல மொத்தமா எவ்வளோ கட்ட போறோம்னு கணக்கு போடுங்க. 2. இஎம்ஐ மட்டும்தான் வழியான்னு இல்லாம மொத்தமா பணம் கொடுத்தா என்ன தள்ளுபடி கிடைக்கும், குறுகிய கால கடன் எடுத்தா வட்டி எவ்வளோ குறையும்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. 3. இந்த கடன் உங்க நீண்டகால கனவுகளுக்கு உதவுதா இல்ல தடையா இருக்குதான்னு யோசிங்க. 4. விளம்பரத்துல சின்ன நம்பரை காட்டி உங்களை ஈர்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு நான் ஆங்கர் செய்யப்படுகிறேனான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம நோக்கம் இஎம்ஐய ஒட்டுமொத்தமா தவிர்க்கணுங்கிறது இல்ல. சில நேரங்கள்ல அது ஒரு அவசியமான கருவியா கூட இருக்கலாம். ஆனா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட உண்மையான செலவையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான மனசோட நீங்க முடிவெடுக்கணும். உங்க பார்வை உங்களை ஏமாத்தாம பாத்துக்கிறது தான் உண்மையான சக்தி. அதனால அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கும்போது உங்க மனசுல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மாதாந்திர வசதியை பார்க்க போறேனா இல்ல மொத்த செலவை பார்க்க போறேனா? புத்திசாலித்தனமா யோசிச்சு உங்க கடின உழைப்புல சம்பாதிச்ச பணத்தை மதியுங்க. உங்க அடுத்த பெரிய வாங்குதல்ல நீங்க உடனடி வசதியை தேர்ந்தெடுப்பீங்களா அல்லது உண்மையான மதிப்பை தேர்ந்தெடுப்பீங்களா? யோசிங்க.